எத்தனையோ காதல் கதைகள் வந்து போயிருந்தாலும் கூட நம்மளால மறக்க முடியாத ஒண்ணு ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட ஸ்டோரி தான். ஷேக்ஸ்பியரோட கற்பனை உலகத்துக்குள்ள போய் அவங்க ஸ்டோரிய தெரிஞ்சுக்கலாம். வெரோனா அப்படின்ற சிட்டில 2 பெரிய ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதுல மாண்டெகுவை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோ ரோமியோ அண்ட் கேப்லட்ஸை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின் ஜூலியட். இவங்க 2 பேரும் ஒரு பார்ட்டியில மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்த அந்த செகண்டே 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க், இவங்க நமக்கானவங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் உண்டாகுது. அந்த பார்ட்டிக்கு அப்புறம் 2 பேரும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட லவ்வும் க்ரோ ஆகுது. 2 பேரும் எனிமீஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றனால சீக்ரெட்டா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்போதான் ஒரு கலவரம் வெடிக்குது. ரோமியோவோட ஃப்ரெண்ட ஜூலியட்டோட கசினான டைபால்ட் கொன்னுறாரு. அந்த கோபத்துல ரோமியோ டைபால்ட்ட கொன்னுறாரு. அதனால ரோமியோவை வெரோனாவை விட்டே அனுப்பிடுறாங்க. அந்த சமயத்துல ஜூலியட்ட பாரிஸ்ன்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜூலியட் ஒரு பிளான் பண்றாங்க. ஸ்லீப்பிங் போர்ஷனை குடிச்சு இறந்த மாதிரி நடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா அந்த செய்தி ரோமியோவை போய் ரீச் ஆகல. ரோமியோ ஜூலியட் நிஜமாவே இறந்துட்டாங்கன்னு நினைச்சு அவரும் விஷம் குடிச்சு இறந்துடுறாரு. ஜூலியட் கண் வலிச்சு பாக்குறப்ப ரோமியோ இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்து தாங்க முடியாத ஜூலியட் தானும் இறந்துடுறாங்க. இவங்க 2 பேரோட மரணத்தை பார்த்து அந்த குடும்பங்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறம் தங்களோட வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட ஸ்டோரி ட்ராஜடியில் முடிஞ்சிருது. இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.